அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம். இதுவும் ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி தான் நாங்கள் இருக்கிறேன். தயவுசெய்து வடிவாக கேளுங்கோ. என்னென்னு சொன்னால், இப்போ எங்களுடைய அமைப்பானது ஒரு நிர்வாக ஒழுங்குமுறையோட மிகவும் கட்டுக்கோப்பாக ஒரு வெளிப்படைத்தன்மையோட குறிப்பாக நிதி விடயங்களில் எந்த ஒரு முறைகேடுகளும் நடக்காத அளவிற்கும் பாரபட்சங்களின்றி பிரதேச வேறுபாடுகளின்றி ஏற்றத்தாழ்வுகளின்றி ஒரு வெளிப்படைத்தன்மையோட எல்லா நாங்கள் எடுத்துக்கொண்ட அந்த குறிக்கோளை அடைவதற்கான சகல எத்தனைப்புகளையும் ஒரு நேர்மையோடு செய்யணும் என்று உருவாக்கப்பட்ட அமைப்பு தான் இந்த எங்களுடைய மாவீரர் போராளிகள் குடும்ப நலன் காப்பவர். இது உங்களுக்கு தெரியும், 2009க்கு முன்னரே இந்த அமைப்பு இருந்த ஒரு அமைப்பு. நாங்களாக இந்த பேரை சூட்டிக்கொள்ள இல்லை. நாங்கள் அந்த பேரில் ஈர்க்கப்பட்டு அதில் விருப்பமுள்ள நாங்கள் அந்த பேரையே அந்த அமைப்பில் இருந்த போராளிகளை வச்சு நாங்கள் ஒரு புதிய நிர்வாக தெரிவொன்றை செய்து அந்த பழைய பேருக்கு கீழே இருந்து செயல்படுறது தான். ஆகவே அந்த பழைய நிர்வாகம் என்ற முறையில் தான் நாங்கள் செயல்பட்டு வர்றதால எங்களுக்கு அந்த பழைய நிர்வாகம் எவ்வாறு பொறுப்புணர்வாக நடந்ததோ அதே பொறுப்புணர்வுடன் நாங்களும் நடக்கணுன்றதில் எந்த ஒரு மாறுபட்ட கருத்தும் எங்களுக்கு இல்லை. அவே இப்போ எங்களுடைய அமைப்புன்ற முறையில் ஒரு நிர்வாக ஒழுங்குமுறை அங்கே இருக்குது. இப்போ எங்களோட நாங்கள் பரந்துபட்டு போயிக்கல சில தவறுகள் நடந்துருமோ என்ற அளவுக்கு எங்களுக்கு ஒரு ஒரு சிந்தனையும் ஒரு 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 மன உறுத்தலும் இருக்குது. என்னென்னு சொன்னால், இப்போ பலரும் எங்களோட நின்று செயல்பட்டு கொண்டு நாங்களும் இந்த அமைப்பு தான் என்று சொல்லிக்கொண்டு புலம்பெயர் ஆளர்கள்ட்ட இருந்து உதவிகளை பெற்று எங்களுக்கு தெரியாமலே அதை பயன்படுத்திடமோ என்ற ஒரு 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 எண்ணம் இருக்கிறதால நாங்கள் இந்த புலம்பெயர் சமூகத்துக்கும் அந்த நிதி வழங்கக்கூடியவர்களுக்கும் அல்லது எங்களுடைய மக்களுக்கும் ஒரு விஷயத்தை தெளிவுபடுத்தலாம். எங்களுடைய அமைப்புன்றது காசை அமைப்பு கொண்டிருக்கின்ற வங்கி கணக்கு கூடாகத்தான் பெற்றுக்கொள்ளும். அதில் எந்த ஒரு மாறுபட்ட கருத்தும் இல்லை. யார்கிட்ட இருந்தும் தனிநபர்கிட்ட அக்கௌண்ட்டுக்கு காசு அனுப்பணும் என்று சொல்லியோ அல்லது தனிநபருக்கு கையில் காசு கொடுத்து வேலை செவிக்கணுமன்றதை எங்களோட அமைப்பு ஒரு காலம் ஏற்றுக்கொள்ளாது. எங்களோட அமைப்புக்கண்டு நாங்கள் ஒரு வங்கி கணக்கை வச்சிருக்கிறோம். பதிவு செய்யப்பட்ட நிறுவனத்தினுடைய வங்கி கணக்குக்கு தான் அந்த காசுகள், அது புலம்பெயர் நாடுகளில் இருந்தாலும் சரி உள்ளூரில் இருந்தாலும் சரி அந்த வங்கி கணக்குக்கு தான் அதை பெற்றுக்கொள்ளும். அவ்வாறு நேரு யாராவது காசு தர விரும்பினால் ரிசீட் போட்டு அந்த காசை பெற்று அந்த காசு வங்கிக்கு வைப்பு செய்யப்பட்டுத்தான் மீளப்பெறப்பட்டுத்தான் செயல்திட்டங்களுக்கு எடுக்கப்படும். அதை இவ்வாறான ஒரு ஒழுங்குமுறையோடு தான் நாங்கள் மிகவும் நிதி கட்டுப்பாட்டோடு பயணிக்கிறோம் என்பதை எங்களுடைய புலம்பெயர் சமூகமும் எங்களுடைய மக்களும் மிக மிக தெளிவாக புரிஞ்சு கொள்ளணும். இதில் எங்களோட பயணிக்கிறவர்கள், எங்களை மாதிரி டிஷர்ட் போட்டிருக்கிறவர்கள் அல்லது எங்களோட மாதிரி ஷர்ட் போட்டிருக்கிறவர்கள் என்ற முறையில் அவர்களும் எங்களோட இருந்து கொண்டு அல்லது எங்களோட இருக்கிறென்று சொல்லிக்கொண்டு உங்கள்கிட்ட இருந்து அந்த காசை பெற்று அவர்கள் எங்களுக்கு தெரியாமலே அதை செலவு செய்யக்கூடிய ஒரு சூழல் உருவாகிடக்கூடாதுன்றதுக்காகத்தான் நாங்கள் இந்த விஷயத்தை உங்களோட கவனத்துக்கு கொண்டு வர்றோம். அப்போ எங்களை பொறுத்தவரையில் எங்களோட அமைப்புக்கால நடக்கப்படுற செயல் திட்டங்கள் எல்லாம் எங்களோட நிர்வாகத்துக்கு தெரியப்படுத்தி தான் செய்யும். அப்போ தெரியப்படுத்தி அப்படி புலம்பெயர் நிதி யாராவது ஒரு தனிநபர் கூடாக அறிமுகம் எங்களோட அமைப்புக்கான ஒரு வேலை திட்டத்துக்காக ஒரு நிதியை யாரோ ஒரு நன்கொடை ஆளையோ இல்லை புலம்பெயர் சமூகத்தில் இருக்கிற ஒரு ஆளோ அல்லது யாரோ ஒரு ஆள் அது எங்களுக்கு தரவேற இருந்தால் அது நிச்சயமாக தனிநபர்கிட்ட அக்கௌண்ட்டுக்கு அது பெறப்பட மாட்டாது. குறிப்பாக என்னுடைய தனிநபர் இலக்கத்துக்கு கூட நீங்கள் அந்த காசு அனுப்ப வேண்டிய தேவை இல்லை. என்னுடைய தனிப்பட்ட அக்கௌண்ட்டுக்கு கூட நீங்கள் அந்த காசு அனுப்ப வேண்டிய தேவை இல்லை. அது எங்களோட அமைப்பு கண்டு நாங்கள் ஏற்றுக்கொண்ட ஒரு பதிவு செய்யப்பட்ட ஒரு நிறுவனம் என்ற வகையில் அந்த அக்கௌண்ட்டுக்கு மட்டும்தான்
அந்த காசு பெறப்படும். அது பிறகு அதை எத்தனை பேர் சைன் பண்ணணுமோ அத்தனை பேர் சைன் பண்ணித்தான் அந்த வங்கிக்கிலேருந்து காசோலை மூலம் அந்த கணக்கை பெறப்பட்டு அது ஒரு முறைப்படி நிர்வாக ஒழுங்குமுறைகளுக்கு அமைவாகத்தான் அந்த காசு செலவழிக்கப்படும். அது நிறுவன ரீதியாக செலவழித்தாலும் சரி அல்லது நிர்வாக ரீதியாக செலவழித்தாலும் சரி அல்லது ஒரு செயல் திட்டத்துக்காக மக்களுக்காக செலவழித்தாலும் சரி எந்த செலவு கண்டாலும் சரி ஒரு நிதி வரையறைக்கு ஒரு நிர்வாக வரையறை கூடத்தான் அந்த செலவுகள் மேற்கொள்ளப்படுறதால தனிநபர் யாராவது நாங்கள் இந்த அமைப்பில் இருக்கிறோம் அவர்களோடான் சேர்ந்து செயல்படுறோம் என்று சொல்லி உங்கள்கிட்ட அணுகி அவர்கள் அந்த காசை தங்களுடைய தனிநபர் அக்கௌண்ட்டுக்கு பெற முயற்சிக்கிறோம்னா நீங்கள் அவ்வாறு எங்களுடைய நிறுவனத்துக்கண்டு அவர்களுடைய தனிப்பட்ட அக்கௌண்ட்டுக்கு அல்லது வேறு எந்த முறையிலோ அவர்களுடைய கைகளில் நீங்கள் அந்த காசை கொடுக்க வேண்டிய தேவையில்லை. அப்படி கொடுத்தால் அதுக்கு நாங்கள் பொறுப்பாளிகளும் அல்ல. எங்களை பொறுத்தவரையில் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி மிகவும் தெளிவாக ஒரு தூய்மையான உண்மையான நேர்மையான தியாகம் நிறைந்தவர்கள் ஒரு பயணித்த அமைப்பின் பெயரை எங்களோட அமைப்புக்கு நாங்கள் வச்சு அந்த அந்த நோக்கம் குறிக்கோளுக்கு அமைவாக எங்களுடைய செயல் திட்டங்களை நாங்கள் முன்னெடுத்து வர்ற போது இவ்வாறான இந்த பணமண்டா குணமும் பாயதரக்குமன்ற மாதிரி நாளைக்கு இந்த பணத்தால் எங்களோட அமைப்புக்கு ஒரு கெட்ட பேர் வந்துடக்கூடாதுன்றதுக்காக அதுவும் இந்த மாவீரர் போராளிகள் குடும்ப நலன் காப்பதற்கு அந்த உன்னதமான மாவீரர்கள பேரை தாங்கி நின்று கொண்டு அந்த பேரை தாங்கி நின்று கொண்டு அதுக்கு ஒரு இழிவு ஏற்படுத்திடக்கூடாதுன்றதுக்காகத்தான் நாங்கள் இவ்வாறான ஒரு முயற்சிகளை மிகவும் நேர்த்தியாக கட்டுப்பாடாக ஒரு நிர்வாக கட்டமைப்பை மிகச்சிறந்த முறையில் ஒழுங்கமைச்சு நாங்கள் செய்து வர்றோம். பல்வேறுபட்ட வேலை திட்டங்களை நாங்கள் செய்து வர்றோம். ஆகவே அந்த செயல் திட்டங்களுக்கெல்லாம் நீங்கள் நிதி வழங்கி ஓடும் என்று நினைத்தால் நிச்சயமாக எங்களோடு நீங்கள் இணைஞ்சு பயணிக்கலாம். யாரும் எங்களோடு இணைஞ்சு பயணிக்கலாம். புலம்பெயர் வாழ்கிற புலம்பெயர் நாடுகள வாழ்கிற இந்த தனிநபரும் இந்த போராளியும் எங்களுக்கு இந்த ஒரு ரூபா காசை கூட நீங்கள் உங்களோட மனமுகந்து நீங்கள் அதை தந்தால் நாங்கள் அதை மன நிறைவோடு பெற்றுக்கொள்ளுவோம். அதில் எந்த ஒரு எங்களுக்கு இதுவும் இல்லை. ஆனால் அந்த காசுகள் நீங்கள் கொடுக்குற முறை வங்கி கணக்கு பதிவு செய்யப்பட்ட அமைப்பின் வங்கி கணக்கு கூட தான் இருக்கணும். எங்களை சாட்டி யாரும் துஷ்பிரயோகம் செய்கிறதுக்கு நாங்களும் அனுமதிக்கக்கூடாது. அதுக்கு நீங்களும் சந்தர்ப்பம் கொடுத்துடக்கூடாது என்று கேட்டுக்கொள்வதோடு எங்களுடைய நிறுவனத்தை நீங்கள் தொடர்பு கொள்வதற்கான 2 தொலைபேசி இலக்கங்களை நான் இப்பொழுது சொல்கிறேன். 024 222 111 2 024 222 111 2. இது ஒரு லேண்ட் ஃபோன் நம்பர். அடுத்த ஒரு ஹேண்ட் ஃபோன் நம்பர் 0777 222 113 0777 222 113. இந்த 2 தொலைபேசி இலக்கங்களில் ஏதாவது தொலைபேசி இலக்கத்துக்கு நீங்கள் தொடர்பு கொண்டு யாருக்காவது எங்களோட அமைப்பு சார்பாக நீங்கள் நிதி பரிமாற்றங்களை செய்கிறேன்னு சொன்னால் இந்த இலக்கங்களில் நீங்கள் உறுதிப்படுத்தி கொள்ளலாம். உறுதிப்படுத்தி கொண்டு அந்த பரிமாற்றத்தை செய்யலாம். நீங்கள் எங்களோட தொடர்பு கொண்டால் நாங்கள் எங்களுடைய வங்கி கணக்கிலக்கத்தை பதிவு செய்யப்பட்ட எங்களுடைய அமைப்பின் வங்கி கணக்கிலக்கத்தை உங்களுக்கு தருவதன் ஊடாக நீங்கள் நம்பிக்கையாகவும் பாதுகாப்பாகவும் அந்த இலக்கத்துக்கு வங்கி கணக்குக்கு பணப்பரிமாற்றத்தை செய்து கொள்ளலாம். நிச்சயமாக மீண்டும் ஒரு முறை சொல்கிறேன், எங்களுடைய நிதி என்றது மிகவும் வெளிப்படைத்தன்மையுடனும் கட்டுப்பாடாகவும் எந்த ஒரு துஷ்பிரயோகங்களும் நடக்காத வகையிலும் நாங்கள் அந்த நிதியை கையாளக்கூடிய ஒரு பொறிமுறை கூடாகத்தான் நாங்கள் அந்த செயல் திட்டங்களை செய்கிறதால நீங்கள் எந்த ஒரு பயமும் இல்லாமல் ஒரு ரூபா காசு கூட உங்களுக்கு சரியாக தெளிவான கணக்கு காட்டக்கூடிய ஒரு நிர்வாக ஒழுங்குமுறையை நாங்கள் வச்சுருக்கிறோம். அதில் உங்களுக்கு எந்த ஒரு சந்தேகமும் இருக்க தேவையில்லை. அவை நீங்கள் அந்த உங்களுடைய பாதுகாப்பையும் உங்களுடைய அந்த
வெளிப்படையான பணப்பரிமாற்றத்தையும் செய்வதற்கு இந்த முறை மிகவும் ஒழுங்கமைக்கப்பட்டதாக இருக்கும் என்று கேட்டு விடைபெறுகின்றேன். நன்றி. மக்களுடன் மக்களுக்காக போராடும்.